தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார், உங்களை காத்து தப்ப பண்ணுவார். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஜனமே, இந்த பிள்ளைகள் பாடங்களை படிக்கும்போது ஒரு முறை எழுதிட்டு அடுத்து அதை அழித்து அதுக்கு அப்புறம் எழுதி அதை மாற்றி எழுதி அநேக நேரங்களில் நாமும் கூட ஒரு காரியத்தை செய்ய போய் அந்த காரியத்தை செய்யாமல் வேறு காரியத்தை செஞ்சுக்கிட்டு அதை திருத்தி பல காரியங்களை நம்ம நடப்பிக்கிறது உண்டு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை குறித்தோ சர்வ வல்லமை உள்ளதான ஆண்டவரை குறித்தோ வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் ஒரு விசை சொல்லிட்டாரு, அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டாரு, நீ போகிற இடத்துல நான் உன் கூட வருவேன்றதை சொல்லிட்டாரு. இப்போது உங்கள் வாழ்க்கையில் யாருமே இல்லாதது போல் நீங்கள் உணர்றீங்க, ஆசீர்வதிக்கப்படாதது போல் உணர்றீங்க, எல்லாம் விட்டு விலகினது போல் உணர்றீங்க. இதனால் நீங்கள் நினைக்கிற காரியம் என்ன? இப்படி இல்லைன்னா இப்படியாவது என்னை நீங்கள் நடத்துங்கப்பா, இப்படியாவது என்னை கொண்டு போங்க. எப்படியோ நடத்துகிறவர் தேவன் அல்ல. தேவன் ஒரு விசை சொல்லிட்டார்னா, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்ட்டார்னா சபிப்பார், ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வதிப்பார். நீ புறப்பட்டு போனால் அவன் கூட இருப்பேன்னா அவர் உன்னோடு கூட இருப்பார். உனக்கு பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்லிட்டார்னா அதை அறிவிப்பார். அவர் ஒரு விசை சொல்லியிருக்க மறு விசை அவர் திருத்துகிறவர் அல்ல. கால தாமதமாகலாமே தவிர, அது எதற்கு தெரியுமா? சமயம், நேரம், காலங்களை அவர் வைத்திருக்கிறார், ஏற்ற நேரத்தில் வாய்க்க பண்ணும்படியார். அவருக்கு தெரியுங்க எப்போ என் வாழ்க்கையில் தாம் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்பது. ஒரு தகப்பனுக்கு தெரியும், ஒரு தாய்க்கு தெரியும். என் பிள்ளை இப்போது 8வது வகுப்பு படிக்குது, இன்னும் ஒரு 4 வருஷம் கழித்து காலேஜில் கொண்டு போய் என் பிள்ளையை கரெக்டாக கொண்டு போய் விடணும். ஆனால் இப்போவே தகப்பனும் தாயும் சொல்லியிருப்பாங்க, உன்னை நான் இன்ஜினியருக்கு படிக்க வைக்கிறேன், உன்னை நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன். ஸோ அதுக்காக அவர்கள் ஏதோ ஒன்று செஞ்சு எப்படியோ அப்படின்னு சொல்லி மாற்றி கொண்டு போயிட்டே இருப்பாங்கன்றல. அந்த இடப்பட்ட நாட்களில் தாமதமாகலாம், இடப்பட்ட காலங்களில் சில காரியங்களை மாற்று விதமாய் அவர்கள் நடப்பிப்பது போல காணப்படலாம், நமக்காக எதையும் செய்யாதது போல இருக்கும். ஆனால் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை நிறைவேற்றுவதற்கு என்ன பிரயாசமானாலும் அந்த நேரம் வரும்பொழுது செய்துடுறாங்க. பார்த்தீங்களா? அதே போல தாங்க உங்கள் வாழ்க்கையிலும் அந்த குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது, அந்த சமயங்கள் வந்து நிற்கும்போது, நீங்கள் முதிர்ச்சி அடையும் போது, தேறி வரும்பொழுது அதை உங்கள் கைகளிலே கொடுத்து நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். தேவன் ஒரு விசை சொல்லியிருக்க இரண்டாம் விசை அதை திருத்துகிறவர் அல்ல, அவர் திருத்துகிறவர் அல்ல. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், அவர் செயல்படுத்துவார், வாய்க்கப்படுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, தேவன் சொன்ன காரியங்கள் அவர்களை நடைபெறாதோ நடக்காதோ என்கிற பல கேள்விகள் இல்லை, அவைகள் அழிக்கப்படட்டும். தேவன் சொன்னதை ஒருபோதும் திருத்துகிறவர் அல்ல, அதை நிறைவேற்றுகிறவர். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அதை நிறைவேற செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு விஷயம் சொல்லிட்டார்ல, அவர் அதை அழித்து போட மாட்டார், அதை திருத்தி போட மாட்டார். சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உங்களை கைவிடாதிருப்பார், நிறைவேற்ற போதுமானவர். God bless you. God bless you.